சங்கதிர் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சங்கதிரின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். லெட்ரோ மற்றும் லாவ்ஸ் எரிவாயு நிறுவனம் வெளியிட்ட அறிவிப்பு மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. இலங்கையில் மீண்டும் குண்டு வெடிக்கும், கம்பன்பில வெளியிட்ட அவசர எச்சரிக்கை. முடிந்தால் என்னோடு மோதுங்கள், மக்களின் உயிருடன் விளையாட வேண்டாம், வைத்தியர்களுக்கு அமைச்சர் அதிரடி சவால். முடங்குகிறதா வைத்தியசாலைகள், தீர்க்கமான முடிவை எடுக்க உள்ள வைத்தியர்கள். நீர் விநியோக தடை குறைப்பு, மக்களின் கோரிக்கையை அடுத்து அதிரடி நடவடிக்கை. செல்வதனூடாக உங்கள் விளம்பரங்களை சரியான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு சேர்க்கின்றோம். இன்று இணையுங்கள். மின்னஞ்சல் முகவரி KATHIRSEN606@gmail.com. உங்களின் அடுத்த வெற்றிகரமான விளம்பர பயணத்தை இன்றே தொடங்குவோம். மத்திய கிழக்கில் போர் தொடர்ந்தால் இலங்கைக்கு காத்திருக்கும் சிக்கல், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வைத்தியரை உருவாக்க 60 லட்சம் செலவு, அரசாங்கம் வெளியிட்ட முக்கிய தகவல். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இனி விரிவான செய்திகள். எதிர்வரும் நாட்களில் இலங்கையில் லாவ்ஸ் எரிவாயுவை நுகர்வோருக்கு பற்றாக்குறையின்றி விநியோகிக்க லாவ்ஸ் நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி 7000 மெட்ரிக் டன் எல்பி எரிவாயுவை ஏற்றிக்கொண்டு கப்பல் ஒன்று ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தினை வந்தடைந்துள்ளதாக லாவ்ஸ் எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. லாவ்ஸ் எரிவாயு நிறுவனத்தின் தலைமை அதிகாரி நலிந்த குருகுல சூரிய இதனை தெரிவித்துள்ளார். அதற்கமைய எரிவாயு விநியோகம் ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் ஆரம்பமாகும் என்றும் கூறியுள்ளார். இதற்கிடையில் மே மாதத்திற்கு தேவையான 33,000 மெட்ரிக் டன் எல்பி எரிவாயுவை ஏற்றி வந்த மற்றொரு சரக்கு கப்பல் ஏப்ரல் 25ஆம் தேதி நாட்டினை வந்தடையும் என்றும் லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு போர் காரணமாக இலங்கையில் உணவு நெருக்கடி ஏற்படும் அபாயம் இருப்பதாக பொருளாதார ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் நாட்டில் அனைத்து வகையான உணவுப் பொருட்களின் விலைகளும் சுமார் 15% அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். குறிப்பாக கீழ் நடுத்தர வர்க்கம் மேலும் வீழ்ச்சியடையும் என்றும் பல்வேறு நபர்களை சார்ந்திருக்கும் மக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கக்கூடும் என்றும் கூறுகின்றனர். தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு உலகின் பல நாடுகள் உணவு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த போதிலும் இலங்கை இன்னும் அத்தகைய நிலையை எட்டவில்லை என்று பேராதனை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் வசந்த அத்துக்கோரல தெரிவித்துள்ளார். எனவே மத்திய கிழக்கில் போர் தொடர்ந்தால் நாட்டில் பெரும் உணவு நெருக்கடியை தவிர்க்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமிய அடிப்படைவாத கொள்கை உடையவர்களுக்கு முறையாக புனர்வாழ்வளிக்க தவறினால் எதிர்காலத்திலும் நாட்டில் மீண்டும் குண்டுவெடிப்புகள் நிகழும் அபாயம் உள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சரும் பிவித்துறைகள உரிமைய கட்சியின் தலைவருமான உதய கம்மன்பில இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த எந்தவொரு அரசும் இஸ்லாமிய அடிப்படைவாத கொள்கை உடையவர்களுக்கு புனர்வாழ்வளிக்க முறையான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. மாறாக பிரதான சூத்திரதாரியை தேடுவதிலேயே அனைவரும் காலத்தை கடத்துகின்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யுத்தம் முடிவடைந்த பின்னர் 12,000 விடுதலை புலிகள் அமைப்பின் போராளிகளுக்கு புனர்வாழ்வளிக்கப்பட்டமையால் 2009ஆம் ஆண்டிற்கு பின்னர் நாட்டில் எந்தவித தாக்குதல்களும் இடம்பெறவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பயங்கரவாதி சக்ரான் உள்ளிட்டவர்களிடம் பயிற்சி பெற்ற 300க்கும் மேற்பட்டவர்கள் என்றும் சமூகத்தில் சுதந்திரமாக நடமாடுகின்றனர். அத்துடன் தாக்குதலுடன் தொடர்புடைய முக்கிய மௌலவிகள் பலர் சிறையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவர்களுக்கு சரியான முறையில் புனர்வாழ்வளித்து சமூகமயப்படுத்த வேண்டியது தேசிய பாதுகாப்பிற்கு அவசியமானது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அடிப்படைவாத கொள்கையை வேறறுக்காமல் வெறும் நபர்களை மாத்திரம் தேடுவது தீர்வாகாது என்றும் அரசு இந்த விடயத்தில் மெத்தன போக்கை கடைபிடித்தால் நாடு மீண்டும் ஒரு பேரழிவை சந்திக்க நேரிடும் என்றும் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். செல்வதனூடாக உங்கள் விளம்பரங்களை சரியான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு சேர்க்கின்றோம். இன்று இணையுங்கள். மின்னஞ்சல் முகவரி KATHIRSEN606@gmail.com. உங்களின் அடுத்த வெற்றிகரமான விளம்பர பயணத்தை இன்றே தொடங்குவோம். கொழும்பு மாவட்டத்தின் பல பகுதியில் அமுல்படுத்தப்படவிருந்த 18 மணி நேர நீர் விநியோக தடை குறைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பாதுக்க, கோமாகம, பெலன்பத்தை மற்றும் பென்னிப்பட்டி ஆகிய பகுதிகளில் இன்று முதல் நீர் விநியோகம் நிறுத்தப்படும் காலப்பகுதி 8 முதல் 12 மணித்தியாலங்களாக குறைக்கப்படும் என நீர்வளங்கள் சபை தெரிவித்துள்ளது. வறட்சியான வானிலை காரணமாக நீர் விநியோகத்திற்கு ஏற்பட்டுள்ள தடையை கருத்தில் கொண்டு
பாதுக்க, கோமாகம, பெலன்வத்தி மற்றும் பென்னிப்பட்டி ஆகிய பகுதிகளில் 3 நாட்களுக்கு ஒருமுறை 24 மணி நேரம் நீர் விநியோகத்தை துண்டிக்க தீர்மானிக்கப்பட்டிருந்தது. 24 மணித்தியாலங்கள் நீர் விநியோகத்தை தடை செய்வதால் நுகர்வோருக்கு ஏற்படும் அசௌகரியங்களை கருத்தில் கொண்டு அந்த காலப்பகுதியை 18 மணித்தியாலங்களாக குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக நீர்வளங்கள் சபை நேற்று அறிவித்தது. இந்த நிலையிலேயே நீர் விநியோகம் நிறுத்தப்படும் காலப்பகுதி 8 முதல் 12 மணித்தியாலங்களாக குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் நீர் விநியோகத்திற்கு தொடர்ந்து இடையூறுகள் ஏற்பட்டால் பவுசர்கள் மூலம் நீரை வழங்குவதற்கான விசேட வேலை திட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அதற்கமைய ஏனைய மாவட்டங்களில் உள்ள நீர்வளங்கள் சபைக்கு சொந்தமான நீர்த்தாங்கிகளை கொழும்புக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் பொறியியலாளர் சந்தன பண்டார குறிப்பிட்டுள்ளார். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்துள்ள வேலைநிறுத்த போராட்டம் தொடர்வதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டம் குறித்து முடிவெடுக்க இன்று மத்திய செயற்குழு கூட உள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்போது தற்போது முன்னெடுத்துள்ள போராட்டத்தின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து தீர்மானிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கோரிக்கைகளுக்கு முறையான தீர்வு கிடைக்காத பட்சத்தில் போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்த உள்ளதாக அந்த சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் நேற்று காலை முதல் ஆரம்பித்துள்ள போராட்டத்தினால் நாட்டின் பல பகுதிகளில் இயங்கும் மருத்துவமனைகளின் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு நோயாளர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்துள்ள பணி புறக்கணிப்பு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அடிப்படையற்ற ஒன்று என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். எனவே மருத்துவ பயிற்சிகளை நிறைவு செய்த மருத்துவர்களுக்கு நியமனம் வழங்கும் நடைமுறையில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் நோயாளிகளின் உயிரை பிணை கைதிகளாக்க வேண்டாம், நீதிமன்றத்தின் ஊடாக பிரச்சினையை தீர்த்துக் கொள்ளுமாறு அமைச்சர் வைத்திய அதிகாரிகள் சங்கத்திற்கு சவால் விடுத்துள்ளார். நியாயமான காரணங்களுக்காக பணி புறக்கணிப்பு முன்னெடுத்தால் எம்மால் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை என்னுடன் பிரச்சினை இருக்குமாயின் எனக்கு சவால் விடுக்குமாறும் நலிந்த ஜெயதிச அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்திற்கு வலியுறுத்தியுள்ளார். மாறாக நோயாளிகளின் உயிர்களை பணயம் வைக்க வேண்டும் என்றும் அமைச்சருடன் உள்ள முரண்பாட்டிற்காக மக்கள் மீது பாரத்தை சுமத்த வேண்டாம் என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய அடிப்படைவாத கொள்கை உடையவர்களுக்கு முறையாக புனர்வாழ்வளிக்க தவறினால் எதிர்காலத்திலும் நாட்டில் மீண்டும் குண்டுவெடிப்புகள் நிகழும் அபாயம் உள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சரும் பிவித்துறைகள உரிமைய கட்சியின் தலைவருமான உதய கம்மன்பில இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். கடந்த 2019 ஆண்டுக்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த எந்தவொரு அரசும் இஸ்லாமிய அடிப்படைவாத கொள்கை உடையவர்களுக்கு புனர்வாழ்வளிக்க முறையான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. மாறாக பிரதான சூத்திரதாரியை தேடுவதிலேயே அனைவரும் காலத்தை கடத்துகின்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யுத்தம் முடிவடைந்த பின்னர் 12,000 விடுதலை புலிகள் அமைப்பின் போராளிகளுக்கு புனர்வாழ்வளிக்கப்பட்டமையால் 2009 ஆண்டிற்கு பின்னர் நாட்டில் எந்தவித தாக்குதல்களும் இடம்பெறவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பயங்கரவாதி சக்ரான் உள்ளிட்டவர்களிடம் பயிற்சி பெற்ற 300க்கும் மேற்பட்டவர்கள் என்றும் சமூகத்தில் சுதந்திரமாக நடமாடுகின்றனர். அத்துடன் தாக்குதலுடன் தொடர்புடைய முக்கிய மௌலவிகள் பலர் சிறையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவர்களுக்கு சரியான முறையில் புனர்வாழ்வளித்து சமூகமயப்படுத்த வேண்டியது தேசிய பாதுகாப்பிற்கு அவசியமானது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அடிப்படைவாத கொள்கையை வேறறுக்காமல் வெறும் நபர்களை மாத்திரம் தேடுவது தீர்வாகாது என்றும் அரசு இந்த விடயத்தில் மெத்தன போக்கை கடைபிடித்தால் நாடு மீண்டும் ஒரு பேரழிவை சந்திக்க நேரிடும் என்றும் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். இத்துடன் சங்கத்தின் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள்.